வணக்கம். விழுப்புரத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு பேரணி. விழுப்புரத்தில் வி த லீடர்ஸ் அழைப்பின் சார்பில் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AG சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணி விழுப்புரம் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் அருகிலிருந்து தொடங்கி திருச்சி சாலை வழியாக மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் வரை சென்று நிறைவடைந்தது. இந்த பேரணியில் வி த லீடர்ஸ் அமைப்பைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராகவும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே வி த லீடர்ஸ் அமைப்பின் முக்கிய நோக்கம் என அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆதி மூலம். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்பாலி. நன்றி. பத்திரிகை நிருபர்களுக்கும் ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் வி தி லீடர்ஸ் சார்பிலே எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைத்து பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற விடுதலை லீடர்ஸ் அமைப்பின் சார்பிலே அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கட்டளையை ஏற்று இன்றைக்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பேரணியை நாங்கள் நடத்தி முடித்திருக்கின்றோம். அதோடு கூட காவிரியில் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. காவிரி நீரை உரிய முறையிலே பங்கிட வேண்டும், நமக்கு நியாயமான முறையிலே நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பேரணி நடக்கின்றது. வேற ஏதாவது நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். ஆமா, தமிழக முதல்வர் குறித்து நாங்கள் இப்போதைக்கு எந்த கருத்தும் சொல்வதற்கில்லை. எங்களுடைய தலைவர் அதை பார்த்துக் கொள்வார்கள். விரைவிலே அதற்கும் தீர்வு காணப்படும்.